சேவியர் பிரிட்டோ சார் வந்து ஃபோனில் வந்து அங்கே வந்து இன்வைட் பண்ணாங்க. அப்பயும் வந்து நான் ஏதாவது சொல்லிடலாம் சார், நான் ஊருக்கு போகிறேன்றதை சொல்லிடலான்னு நினச்சேன். பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரிட்டோ சார். இந்த படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும் எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது சார். என் பொண்ணுக்கும் சரி என்னுடைய சன்னின்லாக்கும் சரி ஒரு பேஷன் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அவங்க பேஷனுக்காக இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க ஈஸியாக சொல்லியிருக்கலாம், இது எதுக்கு நமக்கு, இது வேண்டாம், நமக்கு தான் இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் அது. அண்ட் அதை தாண்டி சேவியர் பிரிட்டோ சாரை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, எவ்வளவு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி. அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க ஒவ்வொருத்தட்டையும் பழகுற விதம், அவங்க தொழிலில் அவங்க காட்டுற அக்கறை, மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அவங்களுக்கு எவ்வளோ பணம் என்ன வந்தாலுமே அவங்க ஒரு ஹியூமனாக ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லி அவங்கள பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன்.